அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் IFHRMSல நம்ம ஒரு சில ஆப்ஷன் இன்புட் செய்வதற்கு நமக்கு வெப்பேரி ஷீட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மாதம் மாதம் ஐடி ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்பேரி ஷீட்டில் நீங்கள் எளிமையாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதுபோல் நிறைய விஷயங்களுக்கு வெப்பேரி ஷீட்டு நமக்கு IFHRMSல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வெப்பேட் ஷீட்டை உங்கள் சிஸ்டத்தில் எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி வெப்பேட் ஷீட்டு எனேபிள் பண்ண தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ நியூவாக பில் ப்ரிப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுறவங்க IFHRMSல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இப்போது நான் உங்களுக்கு ஆஃபீஸ் 10ல் வெப்பேட் ஷீட்டு எனேபிள் பண்ணுறதை பற்றி தான் காமிச்சிருக்கேன். இப்போது ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டை உங்கள் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸில் நீங்கள் எக்ஸல்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸலை எளிமையாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபைல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இதில் ஃபைனலாக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் சென்டர் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ப்ரொடக்டட் வியூ என்ற ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்கும். வேறு எதுலேயுமே சேஞ்சஸ் இருக்காது. இருந்தாலும் நான் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அது எல்லாமே உங்களுடைய எக்ஸல் ஷீட்லையும் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரஸ்டட் பப்ளிஷர் தேவையில்லை. அடுத்து ட்ரஸ்டட் லொக்கேஷன் அதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த டிக் பாக்ஸ் அலோ ட்ரஸ்டட்னு இருக்கு இல்லையா, அந்த டிக் பாக்ஸு டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரஸ்டட் டாக்குமெண்ட்ஸில் சேம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸ் அலோ டாக்குமெண்ட்ஸ் அது டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் இன்ஸ் அதில் எல்லாமே அன்டிக் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் எக்ஸ் செட்டிங்கில் 4வதாக இருக்கக்கூடிய எனேபிள் ஆல் கண்டென்ட் என்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸ் டிக் ஆகிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ரோ செட்டிங்கில் 4வதாக இருக்கக்கூடிய எனேபிள் ஆலும் மேலும் அந்த டிக் பாக்ஸ் டிக் ஆகிருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் தான் சொன்னேன் ப்ரொடக்டிவ் வியூவில் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு. எல்லாத்துக்கும் அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸுக்கு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெசேஜ் பாரில் ஷோ த மெசேஜ் என்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் கண்டென்ட்டில் ரெண்டுமே ப்ராம்ப்ட் என்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே உள்ள ஃபைல் பிளாக் செட்டிங்கில் இந்த சென்டர் பாயிண்ட் ஓப்பன் செலக்டட் என்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஓகே என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ நமக்கு எக்ஸல் செட்டிங் ஃபினிஷ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்நெட் செட்டிங்கை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் இன்டர்நெட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் செக்யூரிட்டி என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டியில் இங்கே இருக்கக்கூடிய கஸ்டம் லெவல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் ஸ்கிரிப்டிங்கில் அலோ ஸ்டேட்டஸ் பார் அப்டேட்ஸ் வைவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிசேபிளில் இருக்கும். அதை நீங்கள் இப்போது எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிக் மார்க் உள்ள ட்ரஸ்டட் சைட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் லெவல் என்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மாற்றணும் இல்லையா, அதுதான். எதில் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரஸ்டட் சைட்டில் பார்த்தீங்கன்னா சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே கருவூலம் வெப்பேஜ் லிங்க்கை நீங்கள் டைப் பண்ணணும். ஆர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஆட் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வெப்சைட்டில் இது இப்போ வந்திருக்கு இல்லையா, இது போல் உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி வர வச்சதுனால உங்களுக்கு நான் இதை காமிக்கல. ஸோ இந்த பேஜில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். அவ்வளோதான். இப்போது க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். 3 செட்டிங் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. எக்ஸல் செட்டிங்கில் நான் சொன்ன போல் செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் ஆப்ஷனில் கஸ்டம் லெவலில் போய்ட்டு ஸ்கிரிப்டிங்கில் நான் சொன்ன ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் சைட்டில் போய்ட்டு கருவூலம் வெப்பேஜ் லிங்க்கை
என்ட்ரு பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வெப்ஐடி ஷீட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெப்ஐடி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆஃபீஸ் 10 வந்து ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா நான் வெப்பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆஃபீஸ் 10 வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். வெப்ஐடி ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவர் டவுன்லோட் ப்ராசஸ் வந்து இது போல் கம்ப்ளீட்டட்னு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் கொடுக்கக்கூடாது. அதன் பிறகு தான் நீங்கள் வந்து இந்த க்ளோஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்மளுடைய டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.